இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் பொரியல். அதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை, வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன் பொடிசாக, அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் கொஞ்சமாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காயை ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அவரைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் லைட்டாக வதங்கினோடனே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மிளகாய்த்தூளுக்கு பதில் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் காரத்துக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு மேலே இருந்தால் போதும் தண்ணி. காய் முழுக அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். தண்ணி ஃபுல்லாக சுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணி. இந்த மாதிரி பாதியாக மூடி வச்சுக்கோங்க. பிளேட் எடுத்து பார்க்கலாம். நல்லாவே தண்ணி சுண்டிட்டு இந்த டைமில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டை ஊற்றிக்கிறேன் நான். ஒரு முட்டையும் ஊற்றலாம், 2 வேணுன்னா 2 ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதை வேறு ஒரு ஏனத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு அவரைக்காய் முட்டை பொரியல். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ரசத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.